காவியா சொல்றதெல்லாம் கேட்கணும்? நான் எதுக்காக கேட்கணும்? என் வருமா என்கிட்ட எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியுமே. அவங்க சொல்றதை நான் ஏன் கேட்கணும்? ஆனா ஆஹா, பர்மா என்கிட்ட ஒரு நாள் கூட வாயை திறந்து இமையா ஐ லவ் யூ சொல்லலையே. அப்போ ஏய் இமையா, ஏமா ஏன் தனியா வந்து உட்காந்துருக்க? வா போலாம். ஏய் என்னடி, ஏன் அழுதுட்டு இருக்க? ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது அழுதுட்டு உட்காந்துருக்க. என்னாச்சு? இல்லடி, அது உனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஓகே. இல்லடி, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன? மார்னிங் நேத்ராவும் பாட்டி என்ன பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு என் வர்மா மேலே நம்பிக்கை இருந்தது. அப்புறம் காவியா என்னை குழப்பி விட்டுட்டா. எனக்கு இப்போ அதான் மைண்டுக்குள்ளே என்ன பண்ணணும்னு தெரியலடி. வர்மா உண்மையிலே என்னை லவ் பண்ணுறாங்களா, இல்லை நான் அவங்கள ஒய்ஃப் அதனால் பொண்டாட்டி அதனால் என்கிட்ட உரிமை எடுத்துக்கிறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. சரி, அவங்க சொன்னதே நீ பெருசாக எடுத்துக்கல, அப்புறம் ஏன் நீ காவியா சொன்னதை பெருசாக எடுத்துக்கிற? அவள் உன் மேலோட பொறாமையில ஏதாவது சொல்லுவாள். நீ அவள் சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. இல்லடி, அவள் சொல்கிறத நான் எடுத்துக்கலைனாலும் அவள் சொல்கிறது சரிதானே. வர்மா என்கிட்ட இன்னும் வரைக்கும் நீ இந்த ட்ரெஸ்ஸில் அழகாக இருக்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கணும் ஒரு நாளும் சொன்னது இல்லையே. எனக்கு என்னமோ அப்படி தோணலை. எனக்கு என்னமோ அவர் உன்னை லவ் பண்ணுறான்னு தான் தோணுது. லவ் பண்ணனால தான் உனக்கு தேவையானது ஒன்றை கொண்டு விட்டுட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே அவர் பண்ணுறாரு. இல்லடி, அது சரி. அப்போ உனக்கு குழப்பமா இருக்கானா உன் ஹஸ்பண்ட் கிட்ட நீ நேரே கேளு. நீயாவே கேட்க வேண்டியதானே. அப்புறம் அவர் மனசு இருக்கிறது சொல்ல போறாரு. என்ன சொல்ற? ஆமா, நீ மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுக்கு நீ உன் ஹஸ்பண்ட் கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக பேசிக்கோ. அப்போ உனக்கு இந்த குழப்பத்துலேருந்து ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும்ல. நீ இப்படியே குழம்பிட்டு தேவையில்லாமல் எதையும் யோசிக்காத, சரியா? ஈவினிங் போய் உன் ஹஸ்பண்ட் கிட்ட கேளு. எப்படி நீங்கள் தனியாக பேசதானே செய்வீங்க, உன் மனசுல உள்ளதை கேளு. நேத்ரா, உனக்கு அறிவில்ல? ஆக்சிடென்ட் அந்த மாதிரி செட்டப் பண்ணணும். இல்ல இதெல்லாம் வேண்டாம். இது விபரீத விளையாட்டு வேண்டாம். உனக்கு ஏதாவது ஆனா? நானும் அதுதான் ஏன் சொல்றேன். ஆனா இவதான் கேட்க மாட்டேங்கிறா, பிடிவாதமா இருக்கா. நம்ம செட்டப் பண்ண போய் அது உண்மையிலே விபரீதமா ஏதாவது முடிச்சுட்டானா இவ புரியவும் மாட்டேங்குது இவளுக்கு. நீ நல்லா சொல்லு உன் தங்கச்சிக்கு. இங்க பாரு நேத்ரா, நீ ஏதோ ரவியை உன் பக்கம் இருக்கிறதுக்காண்டி சிம்பத்தி கிரியேட் பண்ணதுக்காண்டி நீ ஏதோ வேண்டாம் வேலை பார்க்காத. ரவி கண்டிப்பா அது இமையா விட்டுட்டு வரமாட்டான். இமையா பார்த்த மாதிரி உன்னை பார்க்க மாட்டான். வேண்டாம். ஆமா, அவன் என்ன பார்க்க மாட்டான் தான், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இமையா பொறுத்த வரைக்கும் இமையால கவனிச்ச மாதிரி என்னை கவனிச்சான். அந்த மாதிரி அவளுக்கு நான் காமிக்கணும். அப்பந்தான் அவ ஒரேடியா ரவியை விட்டு போவா. இங்க பாரு, இதெல்லாம் நம்ம செட்டப் பண்ண மட்டும் ரவிக்கு தெரிஞ்சது நம்மளை விட்டு வைக்க மாட்டான். பாத்துக்கோ. வேண்டாம், வேற ஏதாவது வழி பண்ணு. இந்த மாதிரி இது வேண்டாம். இப்படி பண்ணா மட்டும்தான் நான் அந்த வீட்டுல பழையபடி வர முடியும். இல்ல நான் இப்படி இருக்க வேண்டியதான் காலத்துக்கும். அவனும் இமையாலும் வாழ்றத பார்த்துட்டு நான் இப்படி இருக்க வேண்டியதான். இல்ல, நான் அந்த வீட்டுல வந்தே ஆகணும். அதுக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நான் செட்டப் பண்ண தான் போறேன். அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். எனக்கு எதுவும் ஆகாம உன்னால பார்க்க முடியாது சொல்லு. அது பண்ணிடலாம் நேத்ரா, ஆனா வேற எதுவும் பிரச்சனை வராது. இல்ல, இப்ப நீ சொன்னதை பார்த்தா உனக்கு ஆக்சிடென்ட் ஆனா நீ அந்த வீட்டுக்குள்ள வரலாம். பண்ணு. டே ஆகாஷ், நேத்ராக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. வெறும் செட்டப்பா மட்டும்தான் இருக்கணும். என் பேத்தி எப்படி அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு எனக்கு ஐடியா கிடைச்சிட்டேன். நீ பண்ணு நேத்ரா. நீங்க இப்படிலாம் பண்ணா ரவி மனசுல இடம் பிடிக்க முடியாது. வெறுப்பதான் சம்பாதிப்பீங்க. நீ யாரு? என் பேர் காவியா, இமையோட ஃப்ரெண்டு. ஓ, இமையாக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கியா? அவள் என் கீழே இருந்திருந்தானா அவளுக்கு சப்போர்ட்டாக வந்திருப்பேன். எனக்கு மேலே வந்திருக்காளே, நான் எப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? என்ன சொல்கிற? மினிஸ்டர் தனசேகர் தெரியுமா? என்னது மினிஸ்டர் தனசேகரா? தனசேகர் உனக்கு யாரு? அவரோட ஒரே பொண்ணு நான் தான், காவியா. என் அப்பா தான் மினிஸ்டர் தனசேகர். அப்படின்னா உனக்கு கீழே இருந்த இமையா இப்போ உன் மேலே வந்துட்டான். அதனால் நீ அவளை பழி வாங்க போறியா? அது எப்படி? என் கீழே இருந்தவ எனக்கு மேலே, அதை எப்படி நான் சம்மதிப்பேன்? நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் நின்று. நீங்கள் போடுறீங்களே பிளான், அது கண்டிப்பாக ஃப்ளாப் தான் ஆகும். ஏன்னா நீங்கள் போடுற பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது. தேவையில்லாமல் நீங்கள் தான் மாட்டுவீங்க. வேண்டாம். நீ என்ன சொல்கிற? நீங்கள் ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் மாட்ட தான் செய்வீங்க. ஏன்னா அவர் போலீஸ்காரர் தானே. அவன் போலீஸ்காரன் தான். ஆனால் அவங்க அம்மாவுக்கு அவன் பொண்டாட்டிக்கு நடந்த ஆக்சிடென்ட் யார் பண்ணானே இன்ன வரைக்கும் அவன் கண்டுபிடிக்கல. அதுக்கடையிலையா நாங்கள் பண்ண போகிற செட்டப் அவன் கண்டுபிடிக்க போகிறான். அப்படியா? அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஏய், நீ என்ன சொல்கிற? பாருங்க, இமையா சொல்கிறத வச்சு பார்க்கும்போது உங்கள் ரவியா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. நீங்கள் பண்ண எல்லா விஷயமும் ரவிக்கு தெரிஞ்சுதான் இருக்கு. நீ என்ன சொல்கிற? ஆமாங்க, இமையா என்கிட்ட பேசின வரைக்கும் ரவிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் பண்ண எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கு. அமைதியாக இருக்கானா அது அவங்க அம்மா காவையம். அதனால் நீங்கள் இப்போ எது பண்ணாலும் கண்டிப்பாக அவர் நம்ப மாட்டார். அவர் நம்புகிற மாதிரி இருக்கணும்னா அவர் நிற்கும் போதே உங்களுக்கு நேச்சுரலாகவே ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நடக்கணும். அப்படின்னா அவர் கண்டிப்பாக நம்புவார். உங்கள் மேலே ஒரு அனுதாபம் வரும்.
இல்லாமல் நீங்கள் செட்டப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்காது. அதுக்காக என் பேத்தி பழிகடா வேணுமா? வேண்டாம். ஏதாவது சின்னதாக பண்ணி அது பெருசாக முடிச்சிடாம வேண்டாம் நேத்ரா, இந்த பிளானே வேண்டாம். பாட்டி சொல்கிறது சரிதான். நீங்கள் சின்னதாக பண்ண போய் அது பெருசாக முடிச்சிட்டுனா கஷ்டம்தான். அப்புறம் எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நீங்கள் வேறு மாதிரி தான் கையாளணும். இதா என்ன சொல்ல வர? ஒன்றும் இல்லை, சிம்பிள் விஷயந்தான். திருந்துட்டேன், மாறிட்டேன் அப்படின்னு ரவியை நம்ப வைங்க. நீ என்ன லூசா? ரவி நான் திருந்துட்டேன் மாறிட்டேன்னு சொன்னோன்னே அவன் நம்புற ஆளா என்ன? நீங்களும் ஏன் சொல்கிறீங்க? மற்றவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. என்ன சொல்ல வர? புரியல. நேத்ரா, அவ சொல்றது இன்னுமா புரியல? என்னடா அவ சொல்ல வரா? ஐயோ பாட்டி, இப்போ நீங்களோ நானோ இல்ல நேத்ராவோ போவி ரவி கிட்டயோ இல்ல அத்துக்கிட்டயோ நாங்க திருந்துட்டோம் மாறிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா நம்பியா போறாங்க? இல்ல அதே இது யாரு சொன்னா நம்புவாங்களோ அவங்களே சொல்ல வச்சா? அப்படி யாருடா சொல்லுவா? வேற யாரும் இல்ல. எனக்கு இன்னொரு தங்கச்சி இருக்காளே ருத்ரா, அவளே சொல்லிட்டா. ஆமா, அவ சொல்லிட்டு தான் மறு வேலை பாப்பா. நேத்ராக்கு இந்த நிலைமைக்கு காரணமே அவதான். அதை விடுங்க பாட்டி, அதை அவளை எப்படி பாத்துக்கணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, இப்போ நேத்ரா செய்ய வேண்டியது. ஆமா, இப்படி பண்ணா மட்டும்தான் நீங்க பழைய தனது வீட்டுக்குள்ள போக முடியும். நீங்க இமைய கிட்ட பேசுனீங்கல்ல, அதுக்கப்புறம் நானும் அவளை பேசி குழப்பிட்டேன். நல்லா குழப்பி போய் தான் இருக்கான். நீங்க அந்த வீட்டுக்குள்ள போனா மட்டும்தான் மேலும் 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 அவளை குழப்பி குழப்பி அவளே அந்த ரவி விட்டு போற மாதிரி பண்ணிடலாம். பாட்டி, அப்பா கிட்ட சொல்லி எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லுங்க. ஆனா இன்னொரு விஷயம், அந்த மாப்பிள்ளை உங்க ஆளா இருக்கணும், பார்த்துக்கோங்க. இமையா, என்னாச்சு? நானும் வந்தனவே பார்த்துட்டு இருக்கேன். எதுவும் உடம்பு சரியில்லையா? இல்லை வர்மா, கொஞ்சம் தலைவலியாக இருக்கு, அதான். இரு, தைலம் இருக்கு, நான் வேணா தேய்ச்சி விடவா? இல்லை இல்லை, வேணாம் வேணாம். சரி வர்மா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போகிறேன். எனது வேலை இருக்கா? இப்போதானே தலைவலின்னு சொன்ன, படு. இல்லை இல்லை, நான் வெளியே போகிறேன். சாச்சனா கூட போய் படுக்கிறேன். எதுக்கு சாச்சனா ரூமுக்கு போய் படுக்க போற? இங்க படுக்க வேண்டியதானே? இல்லை வர்மா, நீங்கள் ஏதாவது வேலை பார்ப்பீங்க, நான் இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதான். நான் உன்ட்ட சொன்னேனா எனக்கு நீங்க இருக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு? இல்லை வர்மா, நீங்கள் சொல்லலை, ஆனால் எனக்கா தோணணும்ல. உனக்கு என்னாச்சு? ரொம்ப வித்தியாசமா பேசிட்டு இருக்க. ஒன்றும் இல்லை வர்மா. சரி வர்மா, நான் சாச்சனா கூட படுக்கிறேன். நீங்கள் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் படுங்க, சரியா? வர்மா, என்ன வர்மா, விடுங்க. அமைதியா படு, எனக்கு தூக்கம் தான் வரும். அமைதியா படு. இல்லை வர்மா, கொஞ்சம் அசைன்மெண்டெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் முடிக்கணும். விடு வர்மா. இப்ப தூங்கு, அப்புறமா தலைவலியெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் போய் அசைன்மெண்ட் முடி, சரியா? ஒருவேளை காவியா நேத்ரா சொன்ன மாதிரியா? பேசாம வர்மா கிட்டே கேட்குவோமா? வர்மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? கேளு, என்ன கேட்கணும்? இல்லை, என்ன உனக்கு எப்பலேருந்து பிடிக்கும்? புரியல. இல்லை வர்மா, கல்யாணத்துக்கு முன்னே எனக்கு கண்டாலே எரிஞ்சு விழுவீங்க. அப்புறம் மாமா அத்தை சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணீங்க. கல்யாணம் பண்ணனால நான் பொண்டாட்டி அப்படிங்கிறனால என்கிட்ட நீங்கள் நெருங்கி வரீங்களா? இல்லை உங்கள் ஓ, மேடத்துக்கு நீங்க என் மனசுல இருக்கீங்களா இல்லையா? நீங்க என் மனசுல எப்போ வந்தீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இல்லைங்க சார், இப்போ சொல்லவே மாட்டேன். எப்போ சொல்லணுமோ அப்போதான் சொல்லுவேன், இப்போ சொல்ல மாட்டேன். என்ன வருமா, நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லாம அமைதியாக பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் நீயே ஆன்சர் சொல்லிட்டே. ஆமாம், எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தாலே பிடிக்காது தான், எரிஞ்செரிஞ்சு விழுவேன். அப்புறம் அப்பா கட்டாயப்படுத்துவாங்க, நீ இமையாக தான் கல்யாணம் பண்ணணும். சரின்னு உனக்கு கல்யாணம் பண்ணேன். நீ இப்போ என் பொண்டாட்டி, எனக்கும் உன் மேலே உரிமை இருக்கு, அவ்வளோதான். அப்போ நேத்ரா காவியா சொன்ன மாதிரி என் மேலே லவ் இல்லையா? அப்போ வெறும் பொண்டாட்டிங்கிற உரிமை மட்டும்தானா? அவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு பொண்ணு தனியாக இருக்கும், அதனால தான் நீங்கள் என்கிட்ட நெருங்கி வரீங்களா? அப்போ எல்லாரும் சொன்னது உண்மைதானா? நான் தான் முட்டாள் மாதிரி நம்பிட்டு இருந்தேனா? நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க, நான் உங்கள் மனசில் இருக்கேன், நான் மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கிறேன், நான் முட்டாள் மாதிரி நம்பிட்டு இருந்திருக்கேன்ல வருமா? நீங்கள் கட்டாயப்படுத்தி மாமா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ நான் உங்கள் பொண்டாட்டி, அந்த உரிமை வேறு எதுவுமே இல்லைல்ல வருமா? அப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி நான் முட்டாள் தானா? அப்போ வர்மா என்ன நீ லவ் பண்ணலையா?
இம்சா, என்ன இங்க பாரு. என்ன வர்மா? ஓ மேடம், ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல் பண்ணிக்கோ கொஞ்ச நாளைக்கு. அப்புறமா என் மனசில் நீ எப்போ வந்த, நீ என் மனசில் எந்த அளவுக்கு இருக்க, உன்னை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ. என்ன இம்சா, கண்ணு கலங்கிருக்கு, என்னாச்சு? தலைவலி ரொம்ப இருக்கா? ஹாஸ்பிட்டல்னா போவோமா? நான் எதுக்கு அழுகுறேன்னு கூட வரும்போது தெரியல. தலைவலியான்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன பதிலை கேட்டு மனசு தான் வலிக்குது. உங்ககிட்ட இருந்து நான் இந்த பதிலை எதிர்பார்க்கல வர்மா. வர்மா, எனக்கு தலைவலிலாம் சரியாயிட்டு நான் போய் கொஞ்சம் அசைன்மெண்டெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன். லேட்டாகினா நான் சாச்சனா ரூம்லேயே படுக்கிறேன். நீங்கள் படுத்துக்கோங்க வர்மா. அப்படியா, சரி. நானும் கொஞ்சம் ஃபைல் பார்க்க வேண்டியது இருக்கு, பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் நீ சாச்சனா ரூம்லலாம் இருக்க வேண்டாம், இங்கே வந்துரு, சரியா? அது இல்லை வர்மா, நீங்கள் படுத்துக்கோங்க, நான் அவ கூட படுத்துக்கிறேன். ஓ மேடம், கோவமா இருக்கீங்களா? சரி சரி, இருந்துக்கோங்க. இல்லை நீ அசைன்மெண்ட் முடிச்சுட்டு இங்கே வா, இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. ஏய், என்னாச்சு? ஒன்றும் இல்லை வர்மா, அது டைம் ஆகுதுல்ல, டக்குன்னு அசைன்மெண்ட் வேற முடிக்கணும், சாச்சனை வேற தூங்கணும்ல, அதான், வேற ஒன்றும் இல்லை வர்மா. வர்மா, டைம் ஆகுதுல்ல, நான் போகிறேன். இம்சா, நீ எங்கிட்டேருந்து எதுக்கு தள்ளி போறேன்னு கூடவா எனக்கு தெரியாது. நீ எதிர்பார்த்த பதில் நான் சொல்லலை, ஆனால் நான் வேற சொல்லிட்டேன், அதனால கோவமா இருக்க. பரவாயில்ல, போ போ. அது சொல்லும்போது தான் சொல்ல முடியும், நீ கேட்டாதெல்லாம் சொல்ல முடியாது. அண்ணா. என்ன சாச்சனா, உன்னை பார்க்க தானே இமையா வந்தா? ஆமாண்ணா, அவ அஞ்சலி கூட இருக்கா, உங்ககிட்ட ஒன்று பேசணுண்ணா. என்ன சாச்சனா, சொல்லுமா. அது அண்ணா, இன்னைக்கு காலேஜுக்கு பாட்டியும் நேத்ராவும் வந்திருந்தாங்க. என்ன சொல்ற? பாட்டி நேத்ரா எதுக்காக காலேஜுக்கு வந்தாங்க? தெரியலண்ணா, எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் இமையா கிட்ட ரொம்ப நேரமாக பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிட்டு போனதுக்கப்புறம் அவன் மூஞ்சியே சரியில்லை, ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக தான் இருந்தா. மதியமும் ஒழுங்காக சாப்பிடாத டேப்லெட் போட்டா. என்னன்னு கேட்டா, ஒன்றும் இல்லை தலைவலிக்கு அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் காலேஜ் முடிச்சு வந்ததுக்கப்புறமும் நேரே வந்து பெட்ரூமில் வந்து படுத்தவதா. என்னென்னு கேட்டாலும் ஒன்றும் சொல்லலை, அமைதியாக படுத்து அழுதுகிட்டே இருந்தா. அதான் நான் பாட்டி நேத்ராவை எதுவும் சொல்லியிருப்பாங்களோன்னு உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். நீங்கள் வேற என்ன நடந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டீங்க, அதனால தான் வந்து சொன்னேண்ணா. இமையை இதை பற்றி உங்ககிட்ட பேசினாலா? இல்லம்மா, அவ எதுவும் சொல்லல. அவ என்னைக்கு சொன்னா, அதனால தான் உன்கிட்ட சொன்னேன். சரிண்ணா, இமையா வேற தேடுவா, நான் கிளம்புறேன். உங்ககிட்ட சொல்லணும்னு தான் அப்போவே வந்தேன், நீங்களும் இமையாவும் பேசிட்டு இருந்தீங்களா, அதான் திரும்ப போயிட்டேன். இப்போ இமையா அங்கே அஞ்சலி கிட்ட வச்சுட்டு தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேண்ணா. சரிண்ணா, ஒரு அசைன்மெண்ட் இருக்குது, இன்னைக்கு முடிச்சாதான் நாளைக்கு சப்மிட் பண்ண முடியும். ஓகேண்ணா, பாய். சரிம்மா. அப்படின்னா நேத்ரா பாட்டி என்னமோ சொல்லியிருக்காங்க, அதனால தான் நீ என்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்டியா இம்சா? இம்சா, அப்படி அவங்க சொல்லி தான் நீ இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தேன்னு தெரிஞ்சது. நான் எப்பவுமே உன்கிட்ட பேசவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன், பார்த்துக்கோ. அக்கா, என்னக்கா இந்த நேரம் அண்ணா வந்திருக்காங்க? தெரியல, இரு பார்ப்போம். என்ன மாப்பிள்ள, இந்த டைம் வந்திருக்கீங்க, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேத்ராவோட கொஞ்சம் ஜுவல்ஸ் இங்கே தான் இருக்கான், அதை எடுத்துகிட்டு வர சொல்லிருக்கா. ஏன்னா அவளுக்கு ஒரு நல்ல துப்பு வந்திருக்கு, பொண்ணு பார்க்க வராங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? அண்ணா என்ன சொல்கிறீங்க? நேத்ரா அதுக்கு சம்மதிக்கணும்லாண்ணா? நேத்ரா கல்யாணத்துக்கு சமைச்சிட்டாமா, வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். என்னை மன்னிச்சுங்கப்பா, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான், நான் தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், என்னை மன்னிச்சுங்கப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மாப்பிள்ளை பாருங்கப்பா, நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். அதான் அவள் சொல்லிட்டாளா, ஒரு நல்ல துப்பு வந்திருக்கு, அதான் நேத்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. என்னன்னு சொல்கிறீங்க? ஆனால் நம்ப முடியல, நேத்ரா. எங்களுக்கும் நம்பிக்கை இல்லை தான். அப்புறம் இல்லைப்பா, நான் உண்மைதான் சொல்கிறேன், நான் இதில் எந்த பிரச்சனையும் பண்ணல, நீங்கள் மாப்பிள்ளை பாருங்கப்பா, நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அவள் விருப்பத்தோட தான் மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். என்ன அபிராமி, என் பேத்தி மாறவே மாட்டாளா? அதான் ரவிக்கு இமையான ஆயிட்டு, இனிமே என் பேத்தி எதுக்காக ரவிக்காக காத்திருக்கணும்? அதான் அவகிட்ட நானே சொல்லிட்டேன், அதெல்லாம் வேண்டாம், அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அப்பா பார்க்குற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிற வழியை பாரு, தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறேன்னு என் பேத்தி நான் தான் அனுப்பி விட்டேன். என் பேத்தி நீ யார் கூட வாழ்க்கையிலே குறுக்கிட மாட்டா. இன்னைக்கு காலையில் கூட இமையா போய் பார்த்து பேச தான் செஞ்சோம், அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டா. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கொண்டு இமையா கிட்ட போய் மன்னிப்பு கூட என் பேத்தி கேட்டுட்டு தான் வந்தா. நான் தானே கூட போனேன். இருங்க மாப்பிள்ள, அவளோட ஜுவல்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு, நான் எடுத்து தரேன், கொண்டு கொடுங்க அவகிட்ட. அண்ணே, விசாரிச்சிங்களா? நல்ல இடம் தானே? விசாரிச்சுட்டேமா, நல்ல இடம் தான். என்னோட ஃப்ரெண்டோட பையனை தான் பேசி முடிச்சிருக்கேன். அப்படியாண்ணா? ஓகேண்ணே, நல்லது. எப்படியோ ஒரு வழியாக மாறிட்டாளே, அது வரைக்கும் போதும். அதாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு எப்படியோ மாறிட்டா. எங்க அவ வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு பையன் இருந்தது. என்னதான் வேண்டாம் நீ என் பொண்ணு இல்லைன்னு சொன்னாலும் அவ என் பொண்ணு தானம்மா, எப்படி விட முடியும்? கொஞ்சம் பையன் இருக்க தான் இருந்துச்சு. நேத்ரோட வாழ்க்கை என்ன ஆக போகும்? ஏன்னா ருத்ராவை நினைச்சு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நேத்ராவை நினைச்சு எனக்கு கவலை இருக்க தான் செஞ்சிச்சு. இப்போ எப்படி என் பொண்ணு மாறிட்டா,
அவளே வந்து சொன்னா, அப்பா நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இடமா பாருங்கப்பா, நான் கல்யாணம் பண்றேன். நான் யாரையும் என் மனசுல நினைக்கல, எல்லாரும் தூக்கி எறிஞ்சிட்டேன். நான் பண்ணதுல தப்பு தப்பான்னு வந்து சொல்லும்போது என் பொண்ணா இப்படி பேசுறேன்னு நினைக்கும் போது ஆனந்த கண்ணீர் தான் வந்துச்சு. எப்படியோ என் பொண்ணு வாழ்க்கை செட்டில் ஆக போகுது. அது போதும், அது போதுமா. ஆனால் எனக்கு நம்பிக்கை வரல. இல்லையே, இந்த நேத்ரா அவ்வளோ சீக்கிரம்லாம் மாற மாட்டாளே. இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்குமா? சரிங்கண்ணா, சரி, இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். என்னங்க மாப்பிள்ள, நேத்ராவோட ஜுவல்ஸ் பாக்ஸ். சரிங்கத்தா, சரித்தா, போயிட்டு வரேன், போயிட்டு வரேம்மா. ரவி, போயிட்டு வரேன்ப்பா. மாப்பிள்ள ஒரு நிமிஷம். என்னத்தா? அது நான் நேத்ராவை ரவிக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுதான் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. என் பேத்தியோட கல்யாணமாவது இந்த வீட்டில் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்காக இந்த ஒன்றை மட்டும் செய்யுங்க மாப்பிள்ள. என் பேத்தி கல்யாணம் இந்த வீட்டில் தான் நடக்கணும்.